வந்து கூர்க்கா நேஷனல் ஃப்ரண்ட் ஆதரவாக தான் ஜெயிச்சார். இப்போ கூர்க்கா நேஷனல் ஃப்ரண்ட் இருக்கா? கிடையாது. போகிற இடத்துல அடி காலி பண்ணிடுவாங்க. இது சிவசேனா. எனவே ஏடிஎம்கே அவங்க தப்பி பிழைச்சாங்கங்கிறது என்னோட அபிப்பிராயம். சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட யார் எதிர்காலத்தில் அதே போல் அவங்களை எதிர்த்து பேசாமல் கூடவே இந்த காலம் முழுவதும் அவர்களுக்கு ஒப்புமை இல்லைன்னா கூட அவங்களுக்கு எப்பெல்லாம் ஆதரவு தேவைப்பட்டதோ ராஜ்யசபாவில் அல்லது லோக்சபாவில் ஆதரவு கொடுத்த ரெண்டு கட்சி அப்ஸ்டைன் ஆனதன் மூலம் அல்லது நேரடியாக ஓட்டு போட்டதன் மூலம் யார்? ஒன்று பிஜு ஜனதாதளம், இன்னொன்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். டெசிமேட்டட். நீங்கள் இதை எங்கே இருந்து பார்க்கணுன்னா இப்போ கூட சொன்னாங்கல்ல, அதாவது வந்து மத்திய சென்னை தென் சென்னை ரெண்டுலேயும் அதில் பல பேர் பிஜேபி ஆட்களை இவங்களோட கூட்டணியிலேருந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. இவங்க ரெண்டு விஷயத்தை பாஜக பண்ணும், ஆர்எஸ்எஸ் பண்ணும். இப்போ சமீபத்தில் இதில் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவராக வருகிற திரு அர்ஜுனமூர்த்தி, அவர் முன்னால் எங்கே இருந்தார்? ரஜினியோடு இருந்தார். அவர் ரஜினியோடு இருந்துட்டு பாஜகவில் இல்லை, பாஜகவில் இருந்து டெபுடேஷன் ரஜினி கட்சிக்கு போக சொன்னாங்க. இவர் ரஜினி கட்சி அது டேக் ஆஃப் ஆகலைன்னு இவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. இதற்கு ஒரு எதிர்கருத்தை திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் சில பழைய சம்பவங்கள் அவர் சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அது வந்து ராஜதந்திரமாக போற்றப்பட்டது. இவர் சொல்வது டெசிமேட் பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. அது ராஜதந்திரம். எது? மணலி கந்தசாமி முதலியார திமுக நடத்தினது, சுப்புவை வெளியே கொண்டு வந்தது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ரெண்டாக உடைச்சது, அதெல்லாம் ராஜதந்திரம். இதுதான் டெசிமேட்டட் அப்படின்னு எனக்கு நினைவுக்கு வந்தது. அது ராஜதந்திரமாக இவர்கள் போற்றுவார்கள். மணலி கந்தசாமி முதலியார திமுக எப்படி பண்ணாங்க, சுப்புவை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க, ஆக்டிவாக ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு ஃபைனஸ்ட் கம்யூனிஸ்டாக வந்துட்டு இருந்தவரை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், லத்தீஃப், சமது, அதுக்கு பிறகு அது உள்ள பூந்து அதுக்கு அடுத்த ஒரு பிரிவு, இதெல்லாம் வந்து ஒருவேளை ராஜதந்திரமாக திரு கனகராஜ் பார்க்கலாம். இல்ல, இந்த அரசியல் விளையாட்டுகள்ல இந்த தொடர் மாற்றங்கள்ங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாதது, தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் சொல்றாரு. இப்ப முன்வைக்கப்பட்ட, அதாவது நான் என்ன சொல்றேன், கட்சிகள் காணாம போன வரலாற்றை பேசிக்கொண்டு இருக்கிறேன். அநேகமா நம்ம ஜவஹர் அலி இன்னும் கொஞ்ச நாள் கழிக்கட்டும், இப்ப சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்சிகள் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறிப்பிட்ட ரெண்டு விஷயங்கள், ரெண்டு முக்கியமான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலவரங்களை இப்ப பேசணும். ஏன்னா பாஜக வந்து இன்ரோட்ஸ் தமிழ்நாட்டுல வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது இதே இல்ல ஒரே ஒரு விஷயம், இதுல ரொம்ப வேகமா வந்தாரு ரமேஷ் சார். ராமர் கோயில் கட்டினதை உத்தரப்பிரதேசத்துக்காரங்க நிராகரிச்சுட்டாங்களா? இப்ப சொல்லிட்டு போன தடவை ஓட்டு போடும்போது அதை சொன்னார்ல, இப்ப நிராகரிச்சேன்னு சொன்னவாரு. நான் வந்து ராமர் கோயில் அவர்கள் அஜெண்டா என்று வெளிப்படையாக சொல்லி வாக்கு சேகரித்தார்கள். எதையுமே மறைமுகமாக செய்யவில்லை என்பதற்கு அதை உதாரணமாக கொலை செய்வேன் சொல்லிட்டு செஞ்சா அது உங்களுக்கு அப்படி பார்வையா இருக்கலாம். இந்த நாட்டினுடைய பெருவாரியான இந்துக்கள் அங்கே கோயில் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த விருப்பத்தை பாஜக வந்துட்டாரா? கரெக்டா வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? விரும்பினார்கள். இப்ப விரும்பலையா? அதாவது கோயில் வர வேண்டும் என்று விரும்பினார்கள், கட்டின பிறகு அதை விரும்பவில்லையா? சார், அதற்கான காரணங்களை மிக அருமையாக சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி பட்டியலிட்டார். உத்தரப்பிரதேச அரசியல் எப்படி சாதி ரீதியாக, இடஒதுக்கீடு ரீதியாக அங்கே முன்னெடுக்கப்பட்டது மட்டும் வந்தது. வாரணாசியில போன முறை நரேந்திர மோடி 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு, இந்த முறை 32,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு வந்து நிறைய அந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் இன்னைக்கு நாள் முழுக்கவே இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல எப்படி வந்து பாஜக வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை இருக்கும்னு எதிர்பார்த்த இடத்துல அவர்கள் தோல்வியை தழுவினார்களோ, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒடிஷால இன்னைக்கு வந்து பிஜேடிய வந்து முழுக்க அவங்க இது பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துச்சு. இப்ப இதுல என்னோட கேள்வியை நான் முன் வச்சுறேன், நீங்க தொடர்ந்து பதிலுக்கு வாங்க. ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் 2009 வரைக்கும் பிஜேடியும் பாஜகவும் கூட்டணியில இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வராங்க. அதற்கப்புறம் 2019 காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே இல்லாம போகுது. காங்கிரஸுக்கான ஒரு பலமே இல்லாம போகுது. ஒடிஷால பாஜக வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக வராங்க. இதே மாதிரி தான் படிப்படியாக அவர்கள் உள்ளே வந்தார்கள் ஒடிஷாவிற்குள்ள அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒடிசாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது பிரதிபலிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக நான் முன் வச்சேன். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஷாக்கிங் டர்ன், அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? அதோட சேர்த்து நீங்க உங்களுடைய நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுதான் அவங்களோட பீக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது திமுகவுக்கும் இதுக்குள்ள பாடம் இருக்குது, அதிமுகவுக்கு பாடம் இருக்குது, பாமகவுக்கு பாடம் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இப்படி இருக்குது. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி போவாங்க அப்படின்னு நான் சொன்னதை அவர் தப்புன்னு சொல்லலை. யார்? ரமேஷ் சார் தலையிட்டு திமுகவும் பண்ணிச்சுன்னு தான் சொன்னார். திமுக பண்ணதுனாலேயே இவங்க சொன்னது இல்லைன்னு ஆயிராது, அதை திசை திருப்புறதுக்காக தான் சொன்னார். ப்ராப்ளம் என்னன்னா இவர்கள் சதி செய்து இந்த கட்சிகளை அளிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து இதற்கு பாஜகவோட யாருமே தொடக்கூடாதுன்னு சொன்ன போது கூடவே இருந்த கட்சி சிவசேனா. அதுக்காக அது கருணையெல்லாம் காட்டல, உடச்சு துவம்சம் பண்ணி அதில் ஒரு அந்த அந்த அமைச்சரவையே காலி பண்ணாங்க. அதில் ஜூனியர் பார்ட்னராக போய் சேர்ந்தாங்க மகாராஷ்டிராவில். இல்ல இது ஜவஹர்லி அவர்கள் இதற்கு சரியான பதிலை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற அதே வாதம் தான். கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்கான முயற்சியில பாஜக தொடர்ந்து ஈடுபடுறாங்கன்னு அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கருத்துல இதே அதிமுக இந்நேரம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருந்தால் இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியும் கிடைச்சிருக்கும் என்பதிலேயே மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் பிஜேபி அதிமுகவை கபலீகரம் பண்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதே தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்துதான் பொதுச் செயலாளர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஒன்றிணைந்திருந்தா வெற்றி கிடைச்சிருக்கும்ங்கறீங்களா? பிஜேபி அதிமுக ஒன்றிணைந்திருந்தா வெற்றி கிடைச்சிருக்கும். நீங்கள் ஓட்டு பாருங்களேன், ஓட்டு பாருங்களேன், ரெண்டு பேரும் இணைச்சா. அப்ப அதிமுக வந்து வருத்தப்படுதா இப்போ அந்த கூட்டணி அமைக்கல? ஆனால் தொண்டர்களுடைய எண்ணம், அவர் நம்ம தோழர் சொன்ன மாதிரி ஒரு கட்சியின் மாநில கட்சியின் மீது ஆதிக்கத்தை செலுத்துறது, அந்த அந்த ஆதிக்கத்தின் மூலம் ஒரு திராவிட கட்சியை ஏதோ பறிபோயிடுமோ என்கிற ஒரு பதட்டம் தொண்டர்களிடையே ஏற்பட்டது எங்கள் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் மோடி என்கின்ற ஒரு மாபெரும் பிம்பம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை செய்யக்கூடும், ஈடியை வைத்து மிரட்டக்கூடும், ஐடியை வைத்து மிரட்டக்கூடும். அப்படியெல்லாம் இருந்தா கூட ஒரு திராவிட இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தனித்து இயங்க வேண்டும், யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய அச்சுறுத்தல் இயங்க வேண்டும் என்பது தோற்றாலும் பரவாயில்ல. இந்த தேர்தலில் நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்பது உறுதிபட சொல்லிதான் இந்த தேர்தல் களத்தை நின்றுக்காரனா நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே பல்வேறு வரலாறுகள் பிஜேபி பல கட்சிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க, கபலீகரம் பண்ணியிருக்காங்க, உடைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஓபிஎஸ் பண்ணது எப்படி? தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு தொடர் கேள்வியாக இருக்கிறது. கூட்டணி உடைந்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி அடுத்து முக்கியமாக வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு வந்து தலைமை பண்பு. அந்த தலைமை யாருன்னு தெரியாத இடங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அந்த வாதத்திற்குள் நம்ம தொடர்ந்து வருவோம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இந்த